இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தை மாதம் வரப்போகுது. தை மாத ராசி பலனை பார்த்துடலாம். சூரிய பகவான் பார்த்திங்கன்னா தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு சஞ்சாரம் செய்யக்கூடியது தான் தை மாதம். ஜனவரி 15 சூரிய பகவான் தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு மாற போகிறாரு. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தன்னுடைய மகனான சனியின் வீடான மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. மகர சங்கராந்தியான தை மாதத்தில் 12 ராசிகளின் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துது. கிரகங்களின் ராஜாவும் ஆத்மகாரகனுமான சூரிய பகவான் ஜனவரி 15 மத்தியான டயத்தில் 2:32 மணிக்கு மகரத்தில் பயிற்சியாக இருக்கிறாரு. அதனால ஒவ்வொரு ராசிக்கா என்ன நடக்கும்ன்றத பார்த்துட்டே வந்துடுவோம். பொதுவாக பார்த்திங்கன்னா தை மாதம் பார்த்திங்கன்னா 10வது மாதம், அதாவது 10வது மாதம்தான் தை மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. மகர ராசிக்குள்ளே சூரியன் நுழைகிறாரு. மகர மாதம்னு அழைக்கப்படுது. இந்த தை மாதத்தில் சனியின் வீடான மகர ராசியில் செவ்வாய் புதன் கூட்டணி சேருது. அதை வச்சு நம்ம கணிக்க போகிறோம். அதை வச்சு நம்ம கணிச்சிட்டே வருவோம். சூரிய பகவான் பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜனவரி 15 திங்கட்கிழமையில் அதிகாலையில் 2:54 மணிக்கு மகர ராசியில் பயிற்சி அடைய போகிறாரு. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 3ஆம் வீடான தைரிய வீரியஸ்தானத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் இருக்குது. இந்த தை மாதத்தில் உங்களின் கடின உழைப்புக்கு முழு பலனை பெறலாம். உங்களின் எந்த ஒரு முயற்சியிலும் கண்டிப்பாக வெற்றி தான். தொழில் வேலை தொடர்பான பயணங்கள் ஜாஸ்தியாகுது. கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு ஜாஸ்தி தேவை. உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகம். உயர்கல்வி தொடர்பான முயற்சிகள் எல்லாம் நிறைவேறும். வெளிநாடு போகிற வாய்ப்பெல்லாம் தேடி வரும். ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டால் ஆரோக்கியமும் பலப்படுது. சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறனால அரசாங்க ஊழியர்களுக்கு பணியிட மாற்றம் உண்டாகும். தொழிலில் காரணமாக அடிக்கடி வெளியூர் போகிற நிலை உண்டாகுது. உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் வருமானத்தை அதிகரிக்கிறாரு. உச்சம் பெறப்போகும் செவ்வாய் நிலபுலன்கள் மூலம் லாபத்தை உண்டாக்குவார். 22ஆம் தேதி முதல் வீடு நிலமெல்லாம் வாங்குவீங்க. தரகு கமிஷன் செஞ்சீங்கன்னா பணவரவு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல தகவல் இந்த மாதம் தேடி வரும். தை பிறந்தாலே பொருளாதாரமும் உடல் ஆரோக்கியமும் சிறப்படையும். பெண்கள் பார்த்திங்கன்னா பொன் நகைகள் எல்லாம் வாங்குவீங்க. விருச்சிக ராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டோம்னா 3ஆவது வீட்டில் சூரிய பகவான் வீரியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. தை மாதத்தில் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். எந்த முயற்சியிலும் கண்டிப்பாக வெற்றி தான். தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் அதிகரிக்கும். கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் தேவை. பணியில் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். உயர்கல்வி தொடர்பான முயற்சிகளை மேம்படுத்தலாம். வெளிநாடு போகும் வாய்ப்பெல்லாம் உண்டாகும். உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திடீர்னு அலுவலக வேலை அல்லது வியாபார ரீதியாக பயணம் செய்ய வேண்டிய சூழலெல்லாம் ஏற்படும். ஒப்பந்தங்களில் கையெழுத்து எழுதையில் எல்லாத்தையும் கவனமாக படித்து பார்த்துட்டு கையெழுத்து இடணும். அலுவலகம் அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் வெளிப்படையாக இருப்பது ரொம்ப நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 3ஆம் வீடான தைரிய வீரியஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்காரு. இந்த தை மாதத்தில் உங்களின் கடின உழைப்புக்கேற்ற முழு பலனையும் பெறுவீங்க. உங்களின் எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும். தொழில் வேலை தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கும். கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் தேவை. உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். உயர்கல்வி தொடர்பான முயற்சிகள் நிறைவேறும். வெளிநாடு போகிற வாய்ப்பு கிடைக்கும். ஆரோக்கியமும் சூப்பராக இருக்கும். தை மாத கிரகநிலையை வச்சு பார்த்தோம்னா தை மாத கிரகநிலையில் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் லாபாதிபதி புதனுடன் இணைஞ்சு சஞ்சரிக்கிறாரு. பொருளாதார நிலை உயரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கட்டும். சனி 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் நடைபெறும். அதனால் அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. சனி வழிபாடு சந்தோஷம் வழங்கும். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. தன பஞ்சாதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சரிப்பதனால அதன் பார்வை தனஸ்தானத்தில் பதியும்.
அதனால் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைஞ்சு லாபம் அதிகரிக்க வழிவகுத்து கொடுப்பாங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பணிபுரியும் இடத்துல நல்ல பெயர் புகழ் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை வழங்கி சம்பள உயர்வு தர காத்திருப்பாங்க. ஜனவரி 19ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 7, 12 இந்த இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். அவர் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் இந்த நேரம் விரயத்திற்கு ஏற்ற வரவு உண்டு. சுக்கிரன் விரயாதிபதியாக இருப்பதனால ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடப்பதற்கு கண்டிப்பாக வழி பிறக்கும். பாலிய நண்பரின் ஒத்துழைப்போடு புதிய முயற்சியில் வெற்றி காண்பீங்க. வியாபாரம் தொழில் விருத்தி அடையும். ஜனவரி 27ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் போகிறாரு. சகயாஸ்தனத்திற்கு செல்லும் புதனால் பலவித வழிகளில் நன்மை கிடைக்கப் போகுது. குறிப்பாக கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும். மாமன் மைத்துனர் வழியில் நடைபெறும் மங்கள நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீங்க. புண்ணிய காரியங்களுக்கு பொருளுதவி செய்யும் வாய்ப்பெல்லாம் உண்டு. பணிபுரியும் இடத்துல மேலதிகாரிகளின் ஆதரவு மனநிறைவை தரும். ஊதிய உயர்வும் உத்தியோக உயர்வும் கிடைச்சி மகிழ்ச்சி காண்பீங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. மகரம் செவ்வாய்க்கு உச்ச வீடு. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெறும் இந்த நேரத்தில் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சி லாபம் தரும். வியாபாரத்தில் போட்டி போட்டவங்க விலகுவாங்க. புகழ் கூடும் விதத்தில் நல்ல காரியங்கள் பலவும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்களில் வீடு கட்டும் யோகம் உண்டு. துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். வெளிநாட்டில் உள்ள முன்னணி நிறுவனங்கள் அழைப்பு வரும். பொதுவால் உள்ள பொறுப்புகள் மற்றும் பதவிகள் கிடைக்கும். வியாபாரம் தொழில் செஞ்சீங்கன்னா விரும்பியபடியே லாபம் வந்து சேரும். உத்தியோகம் பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகள் மனதில் இடம் பிடிப்பீங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும் காலம். மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு பொருளாதார நிலை உயரும். பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் ஜனவரி 15, 16, 26, 27, 30, 31, பிப்ரவரி 6, 7, 8, 11 மற்றும் 12. மகிழ்ச்சி தரும் வண்ணம் வயலட். விருச்சிக ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா பலவிதத்திலும் வரப்பிரசாதமாக அமைய போகுது. நீங்கள் விரும்பிய வெற்றியை பெறுவீங்க. தைரியம் அதிகரிக்கும். உங்களின் ஆன்மீக சிந்தனையும் ஈடுபாடும் அதிகரிக்கும். வெளிநாடு நிறுவனங்களில் வேலை செஞ்சீங்கன்னா வெளிநாட்டு முயற்சிகள் குடியுரிமை பெற நினைப்பவர்களின் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களின் பிடிவாதம் மற்றும் அதீத ஆர்வத்தின் மீது கட்டுப்பாட்டை வச்சு செயல்படணும். உங்களின் மூத்த குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகளில் ஈடுபட வேணாம். மேலும் பார்த்தீங்கன்னா வீடு மனை சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரும். உங்களின் நேர்மையான சிந்தனைகள் மூலமும் இனிமையான பேச்சு செல்வாக்கால உறுதியான வளமான அமைதியான நற்பலன்கள் கிடைக்கும். பொறுமையும் கடின உழைப்பும் நிச்சயம் தேவை. இதுவரை அந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கான 2024ஆம் வருடத்திற்கான தை மாத ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.